தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறி பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கிய சட்டங்களை எதிர்த்து நெல்லையை சேர்ந்த பாஜகவின் முன்னாள் மாவட்ட செயலாளரான வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த மாதம் 11ஆம் தேதி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 30ஆம் தேதி வரை வழக்கு தொடராமல் தற்போது விடுமுறை கால நீதிமன்றத்தில் அவசர வழக்காக தொடர்ந்தது ஏன் என்று தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டது. பதில் மனுவுக்கு அவகாசம் தராமல் விசாரணை நடத்துவது முறையற்ற செயல், நியாயமானது கிடையாது என்று தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் வாதிட்டார். இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, பாஜகவை சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சட்டத்துக்கு எதிரான வழக்குகளில் உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்வது சாத்தியமல்ல. போதுமான கால அவகாசம் வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் வாதத்தை முன்வைத்தார். அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த வழக்கு என்பதால் தடை கோரும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விசாரணையை ஒத்திவைத்தால் வானம் இடிந்து விழாது, வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று வில்சன் வாதிட்டார். இந்த வழக்கை மாற்றக் கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது, அதுவரை காத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை 6 மணி வரை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆளுநர் மட்டுமே வேந்தராக இருக்க முடியும் என்று யுஜிசி சட்டத்தில் எந்த விதியும் இல்லை என்று பி.எஸ். ராமன் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதனை நிராகரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்ட பிரிவுகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.